ரைட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நாளைக்கு மிகப்பெரிய போட்டி ஆர்சிபி வர்சஸ் ஜிடி. ஆர்சிபியோட ஹோம் மேட்சுங்க. இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச். இது வரைக்கும் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆர்சிபியோட பிளான் எப்படி இருக்க போகுது, பிளேயிங் லெவன்ல மாற்றம் இருக்க போதா, ஜிடியை சமாளிக்க முடியுமா, வெற்றி பெற போறது யாரு அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்சிபியை பத்தி பேசி ஆகணும். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அவே கேம்ஸை வின் பண்ணிட்டு ஹோமுக்கு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் தெரியுமா? ஸோ நேற்று மேட்ச்ல பார்த்துருப்போம், மும்பை இந்தியன்ஸ் சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க. 2 அவே கேமை லாஸ் பண்ணிட்டு ஹோமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த ஹோம்ல விளையாடுற ஃபீலிங்கே தனிங்க. ஸோ அந்த ஹோம் கிரௌடு முன்னாடி அவ்வளோ சத்தத்தோட நம்ம டீமை மட்டும்தான் அவங்க சேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல விளையாடுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். 2 அவே கேமை வின் பண்ணிட்டு ஹோமுக்கு வரதுனால மிகப்பெரிய அட்வான்டேஜ். இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயம் என்ன அப்படின்னா, ஆர்சிபி சைட்ல இருந்து அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு 2 வருஷமாவே கம்மியாக தான் இருந்திருக்குன்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாம விமன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல கம்மி மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ஸ்மிருதி மந்தானா கோச்சஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சின்னசாமி ஒரு பேட்டிங் ட்ராக் தான், ஆனா எப்போ எப்படி அது பிஹேவ் பண்ணுதுன்னு எங்களால சொல்ல முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே நிறைய பிச் அப்படித்தாங்க. இப்ப சென்னை கூட பாருங்க, அது கம்ப்ளீட் ஸ்பின் ட்ராக்கா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஆர்சிபி விளையாடும் போது அவங்களோட ஸ்பின் ஹிட்டர்ஸ் இருந்தாலுமே பால் நினைச்ச அளவுக்கு திரும்பல. ஒரு ஜடேஜா வந்தாரு, அது மட்டும் இல்லாம அஸ்வின் வந்தாரு, நூர் அகமது கூட ஒரு அளவுக்கு அடி வாங்கினாருங்க. நம்மளால பார்க்க முடிஞ்ச விக்கெட் எடுத்தாலுமே கூட அவருமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படாது. நினைச்ச இடத்துல வந்துட்டு அவரால் போட முடியல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ராக்கும். பேட்டிங் ட்ராக் அப்படின்னா கூட பால் ஒரு சில டைம் வந்துட்டு நின்று வரணுங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். ஆனா சில டைம் ஸ்விங்கும் அதிகமாக ஆகுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அடாப்ட் ஆகிதாகணும். பட் இருந்தாலுமே ஒரு வாரத்துக்கு மேல கேப் இருந்ததுனால ஸோ கண்டிப்பா ஆர்சிபி அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஓப்பனிங் செரமனியோட வேற லெவல்ல தொடங்க போகுது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் கேம். இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு அவங்களுக்கு சாலிடா 7 மேட்ச் இருக்கு. அதுல எவ்வளவு வின் பண்றாங்களோ அதை பொறுத்த பிளே ஆஃப் சான்ஸ். ஆனா ஆல்ரெடி 2 வின் பண்ணதுனால எந்த வித பிரச்சனையும் இல்லாம அப்படியே ஜாலியா விளையாடலாம். ஸோ இதுதான் நடக்க போகுது. சரி, ஜிடி பொறுத்த வரைக்கும் பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப க்ளோஸா போய் தோத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். எஸ், ஹியூஜ் டோட்டல் அப்படின்னா கூட ஓரளவுக்கு வந்துட்டு எப்படியோ சேஸ் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. ஆனா மும்பை கூட சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 190 அடிச்சாங்க, 160ல மும்பையை சுருட்டினாங்க. அவங்களுடைய பவுலிங் தான் அவங்களுடைய பலமே. ஸோ பொதுவா இந்த சீசன்ல பவுலர்ஸ் மட்டுமே டார்கெட் பண்ணி எடுத்த டீம்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்னு சென்னை சூப்பர் கிங்ஸ், அவங்களுடைய பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. இன்னொன்னு ஜிடிங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய பேட்டிங் லைன் அப் கிடையாது. சேம் சிமிலர் சிஎஸ்கே மாதிரி தான் அவங்களும். அவ்வளோ பெரிய பேட்டிங் யூனிட் கிடையாது. ஆனா பவுலிங்ல சிஎஸ்கேவோடவே தரமான பவுலர்ஸை வச்சிருக்காங்க. அது ஒன்று தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங் யூனிட்டை ஒன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில், சாய் சுதர்சன், பட்லர், அவ்வளவுதான். இந்த டாப் 3 அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய மிடில் ஆர்டர்ல ஃபினிஷ் பண்றதுக்கான ஆளுங்க ரொம்ப 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 கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ரூதர்ஃபோர்ட தான் இறக்குறாங்க. ஸோ ரூதர்ஃபோர்ட பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்றது இல்ல. ஆடு ஹிட்டருங்க, பயங்கரமா ஆடுவாரு. ஆனா மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவாரானுங்கிற டவுட் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு பையன் வந்துட்டு ஷாருக் கான் இருக்காப்ல. ஸோ அதுக்கப்புறம் ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ராகுல் திவாட்டியா அண்ட் ரஷீத் கான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் பேட்ஸ்மேன் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி அவங்களுடைய டாப் 3 தூக்கிட்டீங்கன்னா அந்த டீம் கண்டிப்பா ட்ரபிள்ல விழுவாங்கிறதெல்லாம் மாற்றமே கிடையாது. அவங்களால சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ கில், சாய் சுதர்சன் இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் 90%. அது போக சார்ஸ் பட்லர் தூக்கிட்டா டீம் காலிங்க, அவ்வளவுதான். ஆனா இதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடி நான் சொன்ன மாதிரி ஈஸியா 190 to 200 போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்க பவுலிங் யூனிட் தாங்க மிகப்பெரிய ட்ரபிளை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா ஆர்சிபிக்கு ஈக்குவலான பவுலிங் யூனிட்டை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பவுலர் 7 பவுலர் ஆப்ஷனோட போறாங்க. அதுதான் உங்களுடைய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த டீம் ஃபுல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அத்தனை பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ பவுலர்ஸோட லிஸ்ட் என்னன்னு பார்த்துருவோமா? முகமது சிராஜ், ககிசோ ரபாடா, இசான் சர்மா, சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா. போன தடவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா மும்பை தோத்ததுக்கு காரணமே பிரசித் கிருஷ்ணா தான். 10வது ஓவர்ல தாங்க உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் வரிசையா 4 ஓவரே போட்டாரு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா மும்பையை ட்ரபிள் பண்ணி தூக்கிட்டாரு. ஸோ பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, சாய் கிஷோர் அண்ட் ரஷீத் கான்ங்கிற மாதிரி சரியான ஒரு பவுலிங் யூனிட். யோசிச்சு பாருங்க, முகமது சிராஜ் இனிஷியலா போடுவாரு. ஸோ ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா போட போறாரு சின்ன சுவாமியில. ஸோ அதுக்கப்புறம் ககிசோ ரபாடா 2 பேரும் பவர் பிளேல. ஸோ இது முடிஞ்சு டெத் ஹவுஸ்ல வந்துட்டு பிரசித் கிருஷ்ணா, இசான் சர்மா நடுவில் வந்துட்டு ஒரு சில ஓவர்ஸ் போடுவாரு. அவரும் பார்த்தோம் அப்படின்னா போன மேட்ச் அவ்வளோ அதிகமாலாம் ரன் போட 2 ஓவர் போட்டாரு, ஒரு 16 ரன் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரு. அண்ட் ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் பழைய ரஷீத் கான் இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்துட்டார் லாஸ்ட் மேட்ச். அண்ட் சாய் கிஷோர் மிக மிக முக்கியமான ஒரு பவுலராக இருப்பாரு. சரியான ஒரு பவுலிங் யூனிட் உண்மையாலுமே நம்ம சொல்லி ஆகணும். அப்படியே கட் பண்ணிட்டு ஆர்சிபி பக்கம் வந்து அப்படின்னா அப்ப நாங்க யாருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன் தரமான ஒரு பிளேயிங் 11. நான் அக்ஷன் முடிஞ்ச உடனே
சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பா குவாலிஃபை ஆகறக்கான டீம்ஸ் வந்துட்டு ஒரு 6 டீம் பக்கம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுல 5வது, 6வது பார்த்தோம் அப்படின்னா சென்னை, மும்பை அது மட்டும் இல்லாம மத்த டீம்ஸ் சொல்லியிருந்தேன். டாப் 4ல யார சொல்லியிருந்தேன் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ், ஆர்சிபி, எஸ்ஆர்எச் போறதுக்கான சான்ஸ் இருக்கு நம்ம பேசியிருந்தோம். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஆல்ரெடி 3 டீம் செமையா பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஆர்எச் மட்டுமே ஒரு 2 மேட்ச் லாஸ்ட்ல தோல்வி சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அவங்களும் வந்துட்டு மேக்ஸிமம் உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்களுடைய பிளேயிங் 11 பேலன்ஸ்டுங்க. அதாவது பவுலிங்கும் நல்லா இருக்கணும், பேட்டிங்கும் நல்லா இருக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டுமே நல்லா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில சிஎஸ்கேவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டர்ல இப்ப பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அதை சரி பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம். ஆனா நீங்க பஞ்சாப்பை பாருங்க, அட் த சேம் டைம் டிஎஸ்சியை பாருங்க, என்ன மாதிரியான ஒரு பேட்டிங், என்ன மாதிரியான ஒரு பவுலிங். அதை தொடர்ந்து ஆர்சிபி ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயிங் 11 செலக்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11ல எந்த மாற்றமும் இருக்க போறது கிடையாது. எப்படி விளையாண்டாங்களோ அப்படியே தான் விளையாட போறாங்க. ஏன்னா பெர்ஃபெக்டான பிளேயிங் 11 செட் ஆயிடுச்சுங்க. அவங்களுடைய பேட்டிங் யூனிட்டை எடுத்து பாருங்க. தேவ்தத் படிக்கல ஒரு ஃப்ளோட்டரா வராரு. அட் த சேம் டைம் அவங்களால மொமெண்டம் கேரி பண்ணி கொண்டு போக முடியும். ஒரு ஃபில் சால்டன், விராட் கோலி இனிஷியல் விக்கெட் விழுந்தாலுமே ஒரு தேவ்தத் படிக்கல் அண்ட் ரஜத் பட்டிதர், அதுக்கப்புறம் ஒரு லியாம் லிவிங்ஸ்டன், ஒரு டிம் டேவிட், நடுவில் வந்துட்டு ஒரு ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறம் குர்னால் பாண்டியா. என்ன மாதிரியான ஒரு யூனிட்டுங்க, சூப்பரான ஒரு யூனிட். அதுல மாற்றம் கிடையாது. பவுலிங் எடுத்து பாருங்க. புவி உள்ள வந்ததுக்கு அப்புறம் மரணத்தனமா இருக்கு. ஒரு பக்கம் ஹேசல்வுட், இன்னொரு பக்கம் புவி. 2 பேர்கிட்டயே நம்ம மாத்திடுவோம். எஸ்தயாளுக்கு நடுவுல பார்த்தோம் அப்படின்னா நடுவுல 4 ஓவர்ஸ் இருக்கு. அது போக குர்னால் பாண்டியா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வப்னல் சிங்கா இல்லைன்னா சுயா சர்மாவா அவங்க கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் நல்லா பேலன்ஸ்டு ஸ்டைலா இருக்காங்க. எதையும் மாற்ற போறது கிடையாது. ஆர்சிபி அதே ஃப்ளோவோட போறாங்க. ஸோ அதே மாதிரி போய் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஆட போறாங்க. ஸோ இதுதான் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். அந்த பக்கம் மேபி ஒரு சில சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ரூதர்ஃபோர்டுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஹிட்டர்ஸ் இன்னும் நிறைய பிளேயிங் லெவலில் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு ரொட்டேஷன்ல வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா மேட்சை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பொதுவாக ஆர்சிபி மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்னா ஸோ சிம்பிளுங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா ஸோ முதல்ல அவங்க பேட்டிங் எடுத்து ஒரு 190, ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 190 போட்டால் போதும். ஸோ அதை அவங்க சேஸ் பண்றதுக்கு பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. 90% சேஸ் பண்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா சாய் சுதர்சன், அது பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கில்லு, பட்லர், இவங்க 3 பேரை தூக்கினா மட்டுமே போதும். சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுவே அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு டாஸ் வின் பண்ணி பவுலிங் அப்படின்னா கூட அவங்களை ஈஸியா வந்துட்டு ஒரு 180க்குள்ள சுட்டினாலே போதும். ஏன்னா சேஸ் பண்ற அளவுக்கு ஆர்சிபி கிட்ட அந்த ஒரு தெம்பு இருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பா ட்ரபிள் இது பண்ணுவாங்க. அதனால 160 to 180 இதுக்குள்ள சுருன்னா ஆர்சிபி சேஸ் பண்ணிடுவாங்க. ஜிடி ஜெயிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த பிளான் அப்படியே ஆப்போசிட்டா போட்டுக்கோங்க. ஜிடி ஜெயிக்கணும்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 160 to 180க்குள்ள சுருட்டணும். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், அதை பண்ணி ஆகணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 200க்கு மேல கண்ணா பின்னான்னு அடிச்சு போட்டு அவங்களுடைய பவுலிங் யூனிட்டை வச்சு கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்டா வின்னிங் பர்சன்டேஜ் யார் யாருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 55%, ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் 45% கொடுப்பேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ வைஸ். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.